கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை லூக்கா 13ஆம் அதிகாரம் 24வது வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்க. அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நிறைய பேருடைய கேள்வி என்ன தெரியுமா? ஏன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பாடுகள் அதிகமா இருக்கு? இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஐஸ்வர்யமா வாழ்ந்துட்டு தானே இருக்கிறாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், வேதத்தை வாசிக்காதவர்கள், வேத அறிவில்லாதவங்க, திருச்சபைக்கு போகாதவங்க எல்லாம் நல்ல சந்தோஷமா சௌகரியமா ஐஸ்வர்யவான்களா தானே இருக்கிறாங்க. அதனால அவங்க கிட்ட என்ன இருக்கு? அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு தான் இவ்வளவு பாடுகளும் இவ்வளவு கஷ்டங்களும் இருக்கு. இந்த கஷ்டத்தையும் இந்த வேதனையை அனுபவிக்கத்தான் நாம கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டோமா அப்படின்னெல்லாம் கேள்விகள் நமக்குள்ள வருது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றாரு பாருங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிப்பதற்கு பிரயாசப்படும். அநேகர் அந்த வழியா உட்பிரவேசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, ஆனா முடியாது அப்படின்னு சொல்றாரு. அன்பானவர்களே, அநேகர் முயற்சி பண்றது எப்ப தெரியுமா? ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஐஸ்வர்யமா வாழ்ந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சுட்டு, இந்த உலகம் அதாவது இந்த பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிற இந்த உலகத்துல எதெல்லாம் மனித வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையும் எதெல்லாம் ஒரு உச்சகட்ட இன்பத்தையும் தருமோ இதையெல்லாம் ஆண்களும் பெண்களும் அனுபவிச்சுட்டு கடைசி காலத்துல ஆண்டவரை தேடிட்டு வந்து எப்படியாவது நாமளும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு வராங்க. பாத்தீங்களா? அது முடியாதுங்கிற. ஆரம்பத்திலிருந்தே நம்மளை போல ஆரம்பத்திலிருந்தே நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு வட்டமிடப்பட்ட ஒரு 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 அந்த வட்டத்துக்குள்ள வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கஷ்டம் இருக்கும், பசி இருக்கும், தொல்லை இருக்கும், தொந்தரவு இருக்கும். இதெல்லாத்தையும் ஜமாளிச்சு ஒரு உன்னதமான வாழ்க்கைக்குள்ள அப்படி போய்கிட்டே இருக்கும் மெதுவா. அப்ப போறப்போ அந்த அந்த பயணம் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கும். அதுல சண்டை இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அது ஆடம்பரம் இருக்காது. சில பேரு எதை சந்தோஷம் நினைக்கிறாங்க தெரியுமா? ஆடம்பரத்தை சந்தோஷம் நினைக்கிறாங்க. ஆடம்பரம் இல்லை, ஆடம்பரம் சந்தோஷம் கிடையாது. அது அப்போதைக்கு களியாட்டம், அதுக்கு பேரு. எது சந்தோஷம்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எந்த விதமான ஆடம்பரம் இல்லாம குடும்பத்துல சமாதானமா போறோம் பாத்தீங்களா? அதான் சந்தோஷம். பசிக்கிறப்ப சரியான உணவு கிடைக்குது பாத்தீங்களா? அது சந்தோஷம். ஒரு இடத்துக்கு பயணிக்கிறப்ப போற வழியில வர வழியில ஆபத்து இல்லாம போயிட்டு வரோம் பாத்தீங்களா? அதுதான் சந்தோஷம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அநேகர் முயற்சி பண்ணுவாங்க, ஆனா முடியாது. ஆனா நமக்கு அப்படி இல்லை. ஆரம்பத்திலிருந்து நாம் ஒரு இடுக்கமான வாசல் வழியா பயணிக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடுக்கமான, அந்த கஷ்டமான, அந்த துயரமான வாழ்க்கையிலேயே நம்ம பயணிச்சு பயணிச்சு பழகி போய் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்பங்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆடம்பரமும் நமக்கு ஒன்றும் பெருசாவே தெரியாது. நமக்கு இந்த சந்தோஷமான வாழ்க்கை போதும் நம்ம வாழ்றப்ப நிச்சயமாகவே இந்த உலக வாழ்க்கையிலும் சந்தோஷம் உண்டு, பரலோக வாழ்க்கையிலும் சந்தோஷம் உண்டு. இம்மையிலும் மறுமையிலும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் சந்தோஷமா ஜாலியா இருந்துட்டு முதிர் வயதுல நான் ஆண்டவருக்குள்ள வந்துறேன்னு சொல்லி அந்த இடுக்கமான வாசலுக்குள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, முடியாது. அன்பானவர்களே, அதான் சொல்றாரு, நீங்க இடுக்கமான வாசல் வழியாவே போங்க. துயரத்துக்கு மத்தியிலும் துன்பத்திற்கு மத்தியிலும் ஆடம்பரம் இல்லாம, இந்த உலக களியாட்டம் இல்லாம ஒரு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டே பாங்க. உங்களுக்கான வாழ்க்கை இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி மிகப்பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கையை அமைய போகுது. ஆனா ஆடம்பரமா இந்த உலகத்துல வாழ்ந்து தாம்பீகமா வாழ்ந்துட்டு
தன்னோட வயசெல்லாம் முடிஞ்சு போய் இனி இந்த உலகத்துல வாழ பிரயோஜனம் இல்லைன்னதுக்கு அப்புறம் நான் எளிமையா வாழ போறேன்னு எவனாவது வாழ்ந்தானா அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறார். புரியுதுங்களா? அப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்து எப்படி இருப்போம்? எளிமையாக வாழ கற்றுக்கொள்ளும். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிப்போம். இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. நாங்கள் இந்த உலகத்துல ஆடம்பரமாய் களியாட்டத்தோடு வாழ்க்கை வாழாமல் எளிமையாய் நீர் கற்றுக் கொடுத்த அந்த எளிமையின் வாழ்க்கை, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிப்பது போல வறுமையிலும் எளிமையிலும் தாழ்மையிலும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உட்பிரவேசிக்க செய்து அதன்படி வாழ்க்கை பயணத்தில நாங்கள் பயணித்து இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதத்தை பெற நீர் கிருபை செய். உம்முடைய இரக்கங்களினாலே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.